வெல்கம் டு பாசிட்டிவிட்டி. எப்படி என்னுடைய லைஃப் ஸ்டைல் இருந்தா எனக்கு குழந்தை பிறக்கிறதுல சிக்கல் இருக்காது, எனக்கும் சரி என்னுடைய மனைவிக்கும் சரி. என்னைக்கு நம்ம ஓகே நம்ம ஒரு ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ண போறோம், நம்ம ரெடியா இருக்கோம் அம்மா அப்பா ஆகுறதுக்குன்னு டிசைட் பண்றோமோ அப்பவே நம்ம எப்ப எந்த பீரியட்ல சேர்ந்து இருந்தா சான்சஸ் ஆஃப் கெட்டிங் பிரெக்னன்சிஸ் ஹை அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லுங்க. 5 வாரம் வளர்ந்துருச்சு அந்த குழந்தை, அதுக்கு மூளையும் சரி முதுகெலும்பும் சரி எல்லாமே ஃபார்மேஷன் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த டைம்ல அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சப்ளிமெண்ட், ஒரு விட்டமின் நான் சொல்றேன் மேம், சரியான்னு பாருங்க. கருமுட்டை பையில இருந்து ரிலீஸ் ஆகுற கருமுட்டை மாசத்துல ஒரே ஒரு முட்டை தான் ரிலீஸ் ஆகும். 24 hours, அதாவது ஒரு நாள்ல தான் அதோட லைஃப். அந்த ஒரு நாள்ல அந்த ஸ்பெர்ம் அவங்கள மீட் பண்ணாதான் குழந்தையா மாறும். இது ஒரு அது எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறேன். குட் क्वेश्चन. என்னன்னா ஓவியுலேஷன் டேவை எப்படி கால்குலேட் பண்றதுன்னு நான் சொல்றேன், ஷார்ட்டா சொல்றேன். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்பெல்லாம் நாங்க நிறைய பேர் அதை ட்ரை பண்ணாமலே ஐவிஎஃப் போனவங்க எல்லாம் நான் பார்த்திருக்கேன். என்ன மேம் சொல்றீங்க? குடும்ப சூழ்நிலைனால என்னாச்சு ஏன் இன்னும் குழந்தை இல்லை, ஏன் இன்னும் ஏதாவது பிரச்சனை, டார்ச்சர் பண்றது அவங்க தான் மேம். அப்படி ஒரு நம்ம கொடுக்குற ஸ்ட்ரெஸ்னால அவங்க 2 பேரும் ஒன்னா இல்லாமலே எனக்கு டைரக்டா ட்ரீட்மெண்ட் போய் நான் குழந்தை பெற்றுக்கிறேன்ற அளவுக்கு நிக்கிறாங்களாம். யார் பண்ற வேலை? கிட்டத்தட்ட 5 to 10 சிகரெட்ஸ், எனக்கு தெரியல எவ்வளோ யூஸ்வலா, பட் ஸ்மோக்கிங் அதிகமா பண்ணுவாங்க. தெரியாது. ஸோ ஸ்மோக்கிங் அதிகமாக பண்ணும்போது அந்த ஒவ்வொரு சிகரெட் ஸ்மோக்கிங்னால கிட்டத்தட்ட 4000 டைப்ஸ் ஆஃப் டாக்ஸின்ஸ் நம்ம பிளட்ல. 40% ஆஃப் த டைம் ஃபீமேல் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கும், 40% ஆஃப் த டைம் மேல் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு மேலும் ஃபீமேலும் சேர்ந்து ஒரு பேசிக் டெஸ்ட் பண்ணாதான். வெல்கம் டு பாசிட்டிவிட்டி. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான பாசிட்டிவிட்டிங்க. இப்போ என் வயசு என்ன எடுத்துக்கோங்களேன், ஒரு கல்யாண வயசில் இருக்கக்கூடியவங்க, இல்லை அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, இல்லை இப்போ தாங்க ஜஸ்ட் மேரீடுங்க, ஒரு ப்ரெக்னென்சிக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இருக்க அத்தனை பேர்த்துக்கும் ரொம்ப ஒரு ஐ ஓப்பனிங்கான ஒரு பாசிட்டிவிட்டி இன்டர்வியூவாக இது இருக்க போதுங்க. நம்மக்கிட்ட ஒரு கைனகாலஜிஸ்ட் மேம் ஒருத்தவங்க இருக்காங்க, நேச்சுரல் ஃபர்டிலிட்டி எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க, எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு 2 MD பண்ண ஒரு மேம், அவங்க ஒரு டாக்டர் நம்ம கூட இருக்காங்க. இன்னைக்கு தேதிக்கு நிறைய பேருக்கு ஒரு ப்ரெஷர்னால, ஒரு அவுட் சைட் ப்ரெஷர்னாலேயோ இல்லை அவங்களுக்குள்ளே இருக்க ப்ரெஷர்னாலேயோ இந்த ப்ரெக்னன்சிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் சிக்கல் ஏற்படுது. யங்ஸ்டர்ஸ்க்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, காதலிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, வீட்டில் பார்த்து வைக்கிறாங்க, ஏதோ நடந்துருது. அதுக்கு மேலே வரக்கூடிய அந்த ப்ரெக்னன்சியில் ஒரு சில இஷ்யூஸ்லாம் வருது. அதை எப்படி நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும், ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ண போகிறோம் அப்படின்னாலே நமக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும், ப்ரீ ப்ரெக்னன்சி அப்படின்னு அந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அது என்ன ஏதுங்கிறத பற்றியெல்லாம் தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. நீங்கள் கல்யாண வயசில் இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஜஸ்ட் நோ இப்போ கல்யாணம் ஆயிருக்குங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லைங்க கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு ஆனால் கொஞ்சம் குழந்தை பிறக்கிறதுல கொஞ்சம் லேட் ஆகுதுங்க அப்படின்னு நீங்கள் உணர்றீங்களா இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்கும் தெளிவான பதில் இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோங்க. நம்ம மேம் பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணலாம். வணக்கம் மேம். சுகன்யா வெங்கட், டாக்டர் சுகன்யா வெங்கட் நம்ம கூட இருக்காங்க. மேம், நான் எடுத்தோன்னே இப்படி தான் மேம் கேட்க விரும்புகிறேன். நீங்கள் MBBS முடிச்சிருக்கீங்க, 2 MD பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஒரு கைனகாலஜிஸ்ட், நிறைய பேஷண்ட்லாம் பார்த்துருக்கீங்க மேம். இந்த கல்யாணம் முடிஞ்ச அந்த இடத்துல இருந்து அவங்க ப்ரெக்னன்சி ஆகிற வரைக்குமான அந்த பீரியட் தான் ப்ரீ ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்கிறோம். அந்த ப்ரீ ப்ரெக்னன்சி அந்த ஏரியாவில் எப்படி என்னுடைய லைஃப் ஸ்டைல் இருந்தால் எனக்கு குழந்தை பிறக்கிறதுல சிக்கல் இருக்காது, எனக்கும் சரி என்னுடைய மனைவிக்கும் சரி. ஸோ நீங்களே சொன்ன மாதிரி ப்ரெக்னென்சிக்கு எல்லாருமே ஃபோக்கஸ் ஜாஸ்தியாக கொடுக்குறாங்க. ஃபேமிலினாலும் சரி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னாலும் சரி, ரிலேட்டிவ்ஸ்னாலும் சரி, டாக்டர்ஸ்னாலும் சரி, ப்ரெக்னென்சிக்கு நிறைய ஃபோக்கஸ் இருக்குது. பட் அந்த ப்ரீ ப்ரெக்னென்சின்ற பீரியடில் அவ்வளோக்கா யாரும் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. கல்யாணம் ஆச்சு, அவங்க தே என்ஜாய் த ஹனிமூன் பீரியட் என்ஜாய் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் யூரின் ப்ரெக்னென்சி டெஸ்ட் பாசிட்டிவ் ஆகுது, அதுக்கப்புறம் தான் டாக்டர்கிட்ட போகிறாங்க. பட் அதுக்கு முன்னாடியே அந்த டெஸ்ட் பண்ணி டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே அந்த குழந்தை 5 வாரம் வளர்ந்துருது மினிமம். ஓகே, 5 வாரம் வளர்ந்த பின்னாடி தான் அவங்க டாக்டர்கிட்டே போகிறாங்க. அப்போதான் தெரியுமா நமக்கு? ஆமாம், அப்போ தான் தெரியும். ஸோ ஏன்னா ஒரு பீரியட் தள்ளி போன பின்னாடி தான் நம்ம டெஸ்ட்டே பண்ணுவோம், இந்த மாதிரி நம்ம கன்சீவ் ஆயிருக்கோமா இல்லையான்னு. ஸோ அந்த தள்ளி போகுது அப்படின்னா என்ன ஆயிடுச்சுன்னா 4 வாரம் மினிமம் அந்த குழந்தை வளர்ந்துருச்சு அம்மாவோட கர்ப்பப்பையில் அப்படின்றது அர்த்தம். ஸோ நம்மளுக்கு 5 வாரத்தில் தான் தெரியும் நம்ம ப்ரெக்னென்ட் ஆயிருக்கோன்றதே. அது அந்த 5 வாரத்தில் ஏற்கனவே குழந்தை வளர்ந்ததுனால நம்ம அதுக்கு ஏற்கனவே நம்ம அந்த குழந்தை வளர்ச்சிக்கு என்னென்ன பண்ணியிருக்கணுமோ அதை நம்ம அதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கணும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம டாக்டர்கிட்ட போய் பண்ண போகிறது எல்லாமே 5 வீக்ஸ்க்கு அப்புறம் உள்ள என்னென்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணலாமே ஒழிய. பட்
5 வீக்ஸ்க்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்கணுமோ அதெல்லாம் நம்ம முன்னாடியே பண்ணியிருக்கோம். என்னைக்கு நம்ம வந்து ஓகே நம்ம வந்து ஒரு ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ண போகிறோம், நம்ம ரெடியாக இருக்கோம் அம்மா அப்பா ஆகுறதுக்குன்னு டிசைட் பண்ணுறோமோ அப்போவே நம்ம வந்து இந்த ப்ரீ ப்ரெக்னென்சி பிளானிங்கிறது பண்ணணும். சிம்பிளாக நான் சொல்கிறேன், அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ப்ரெக்னென்சி டெஸ்ட் பாசிட்டிவ் ஆனோடனே டாக்டர்கிட்ட போகும். டாக்டர் ஒரு செட் ஆஃப் மெடிசின்ஸ் எழுதி தருவாங்க, ஃபோலிக் ஆசிட், இந்த விட்டமின்ஸ் அதெல்லாம். அப்புறம் சில பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கா, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா, இல்லை விட்டமின் டி கம்மியாக இருக்கா, இதெல்லாம் வந்து ஆன பின்னாடி பார்ப்போம். ஆக்சுவலாக என்னென்னா நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கா, தைராய்டு லெவல்ஸ் அப்நார்மலாக இருக்கா, விட்டமின் டி லெவல்ஸ் அப்நார்மலாக இருக்கான்றது முதலையே பார்க்கணும். ஏன்னா ஹீமோக்ளோபின்ன்றது ப்ரெக்னென்சி அப்போ கம்மியாகும். ஸோ அந்த டைமில் அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது. அண்ட் ப்ளஸ் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கப்போ குழந்தைக்கு வெயிட் கம்மியாக இருக்கும், குறை மாதத்தில் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டெலிவரி அப்போ ஜாஸ்தி ப்ளீடிங் போச்சுன்னா இன்னும் ஹீமோக்ளோபின் லெவல்ஸ் கம்மியாகிறதுக்கான சான்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நம்ம அந்த ப்ரீ ப்ரெக்னென்சின்ற பீரியட் வந்து ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு பீரியட், அதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அப்போ என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று நம்ம எடுத்துக்க போகிற சப்ளிமெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி 5 வாரம் வளர்ந்துருச்சு அந்த குழந்தை, அதுக்கு மூளையும் சரி முதுகெலும்பும் சரி எல்லாமே ஃபார்மேஷன் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த டைமில் அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சப்ளிமெண்ட், ஒரு விட்டமின் தேவை, அது ஃபோலிக் ஆசிட்னு சொல்லுவோம். அது வந்து எப்படின்னா மதர் பிளான் பண்ண போகிறாங்க ப்ரெக்னென்சின்றதுக்கு முன்னாடி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே சாப்பிட்டாதான் நம்ம உடம்புல சஃபிஷியண்ட்டான குவான்டிட்டியில் அந்த ஃபோலிக் ஆசிட், அதாவது அது பேபிக்கு சஃபிஷியண்ட்டான குவான்டிட்டியில் அந்த ஃபோலிக் ஆசிட் நம்மளுக்கு கிடைக்கும். எதுக்கு மேம் ஃபோலிக் ஆசிட் கிடைக்கணும்? அதுதான் அந்த குழந்தையோட நியூரல் டியூப்னு சொல்லுவாங்க, அதாவது பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு சேர்த்து தான் நியூரல் டியூப், அதோட டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப அவசியமானது இந்த ஃபோலிக் ஆசிட் வளர்ச்சிக்கு. அது ஃபோலிக் ஆசிட் நம்ம சாப்பிடல இல்லை சரியாக டிஃபிஷியண்ட்டாக இருக்குன்னா அந்த நியூரல் டியூப், அதாவது அந்த முதுகுத்தண்டு ப்ளஸ் மூளையோட அந்த ஃபார்மேஷனில் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அதனால பேபியே டிஃபெக்டிவாக பிறக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இல்லை அதை நம்ம ஈஸி டயக்னோஸ் பண்ணிட்டோன்னா அதை நம்ம கலைக்க வேண்டிய சூழ்நிலையும் வரலாம். ஸோ இது வெறும் நம்ம இந்த ஒரு சப்ளிமெண்ட்னால ப்ரிவெண்ட் பண்ணக்கூடியதை நம்ம பண்ணாமல் நிறைய பேருக்கு அந்த மாதிரி வந்திருக்கிறதும் ஆயிருக்கு. முன்னாடிலாம் இதை பற்றின அவேர்னஸ் இல்லை, இப்போ வந்து மேலும் அவேர்னஸ் இருக்குது, நம்மளுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்றப்ப நம்ம அதை மிஸ் பண்ணக்கூடாது. கரெக்டாக நம்ம ஒரு டெவலப்பிங்லேருந்து டெவலப்டுக்கு மூவ் ஆகணும்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இன்ஃபர்மேஷன் இருக்குது, நாலேஜ் இருக்குது, எல்லாத்துக்கும் ஆக்சஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் அப்ராடை விட நம்ம இந்தியாவில் தான் மெடிக்கல் ஆக்சஸ் ரொம்ப ஈஸி. ஆமாம், ரொம்ப மெடிக்கல் கேபிட்டல்னு சொல்றோம்ல, ரொம்ப ஈஸி. ஸோ அதனால அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நம்ம இன்னும் நான் 50 வருஷம் முன்னாடி இருந்த மாதிரி தான் இருப்பேன்றதுல இப்போ நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம பெஸ்ட்டாக என்ன நம்ம குழந்தைக்கு பண்ணணுமோ அதை பண்ணும். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 3 கல்யாணம் ஆகிட்டு நம்ம ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணோன்னா எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்க. இப்போ ஒரு பேபி ஃபார்ம் ஆகணும்னா என்ன வேணும்? 2 விஷயம் என்னென்ன வேணும்? ஸ்பெர்ம் வேணும், ஒரு எக் வேணும். ஸ்பெர்ம் வேணும், எக் வேணும். ஸோ இந்த ஸ்பெர்மோட ஹெல்த் பெஸ்ட்டாக இருந்து எக்கோட ஹெல்த் பெஸ்ட்டாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்லி பேபி வில் ஆல்சோ பி the formation of the baby, and the baby will also have a higher chance of being healthy. அதாவது good sperm health, good egg health translates to good baby health. சரிங்களா? ஸோ இப்போ வந்து அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணோம்? இப்போ ஆண்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் உட்காந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பிஎம்ஐ அதாவது அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் வந்து கரெக்டாக இருக்காது. ப்ளஸ் நிறைய பேர் இந்த ஸ்மோக்கிங் கிட்டத்தட்ட 5 to 10 சிகரெட்ஸ், எனக்கு தெரியல எவ்வளோ யூஸ்வலாக, பட் ஸ்மோக்கிங் அதிகமாக பண்ணுவாங்க. தெரியாது. ஸோ ஸ்மோக்கிங் அதிகமாக பண்ணும்போது அந்த ஒவ்வொரு சிகரெட் ஸ்மோக்கிங்னால கிட்டத்தட்ட 4000 டைப்ஸ் ஆஃப் டாக்ஸின்ஸ் நம்ம பிளட்ல. ஸோ நம்மளோட ஸ்பெர்ம்ஸ் அண்ட் எக்ஸ் பார்த்தீங்கன்னா அதுதான் மோஸ்ட் சென்சிட்டிவ் டு இந்த டாக்ஸின்ஸ் எல்லாம். ஓகே, மிச்ச பாடி பார்ட்ஸு அஃபெக்ட் ஆகிற மாதிரி இது ரொம்ப ஜாஸ்தியாக அஃபெக்ட் ஆகும். ஸோ ஸ்பெர்மோட மொட்டிலிட்டி, ஸ்பெர்மோட அந்த ஷேப்புன்னு சொல்லுவாங்களே ஷேப்பு, அந்த ஸ்பெர்மோட நம்பர்ஸ் எல்லாமே கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிகரெட் ஸ்மோக்கிங்னால. ப்ளஸ் அவங்க பர்ஃபார்மன்ஸ், இந்த இன்டர்கோர்ஸில் வந்து பர்ஃபார்மன்ஸ், இது எல்லாமே வந்து பாதிக்கப்படும் ஸ்மோக்கிங்னால. ஸோ நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ரெக்னென்சிக்கு ப்ரிப்பேர் ஆகிறது லேடிஸ் மட்டும் இல்லை, ஜென்ஸும் அப்பாவும் சேர்ந்து ப்ரிப்பேர் ஆகணும். அவங்க வந்து ஸ்மோக்கிங், ஆல்கோஹால் எல்லாம் ஸ்மோக்கிங் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணணும், ஆல்கோஹாலை கண்டிப்பாக லிமிட் பண்ணணும். இதை தவிர்த்து என்ன பண்ணணும்னா இந்த விமென்க்கும் ஸ்மோக்கிங். ஸோ விமென் ஸ்மோக்கிங் இஸ் ஆல்சோ
இன்க்ரீசிங், எஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா சிட்டிஸ்லலாம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அவங்களுமே வந்து அந்த எக் ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்ட் ஆகும் இந்த ஸ்மோக்கிங்னால. ஸோ அவங்களுமே வந்து ஸ்மோக்கிங் குவிட் பண்ணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பாசிவ் ஸ்மோக்கிங். அப்போ ஆண்கள் ஸ்மோக் பண்ணுறத நம்ம இன்ஹேல் பண்ணும்போதும் குவாலிட்டி எஃபெக்ட் ஆகும். பெரிய இம்சை அந்த பாசிவ் ஸ்மோக்கிங், பெரிய இம்சை மேம். அது நம்ம சொல்லவே செஞ்சிடலாம் மக்கள்கிட்ட. நான் நிறைய தடவை நிறைய இடத்துல அதை பற்றி பேசுவேன். இப்போ வந்துட்டு நம்ம வெளிப்புறமாக ஒரு இடத்துல இருந்து சிகரெட்டை பிடிக்கிறாங்க, பக்கத்தில் குழந்தைங்க நிற்பாங்க, பெண்கள் நிற்பாங்க, இல்லை சிகரெட் பிடிக்கவே பிடிக்காத இந்த மாதிரி ஆட்கள்லாம் நிற்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஊதுற புகையை அவங்க சுவாசிச்சு அது ஒரு பாசிவ் ஸ்மோக்கிங் ஆகி அது அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அதுக்காகவாவது பொது இடத்துல பிடிக்காமலாவது இருக்கு. பொது இடங்கள் பிளஸ் வீட்டுக்குள்ளேயே பிடிக்கிற நம்ம பிரைவேட் நினைக்கிறோம், பட் ஆனா தட் இஸ் அஃபெக்டிங் நம்ம வீட்ல இருக்கிற மக்களை அதை அஃபெக்ட் பண்ணது இல்லைங்களா? ஸோ அது ஒன்று. அப்புறம் வந்து இது வந்து நம்ம ஹெல்த் ஜென்ரல். அப்புறம் டயட் வந்து எப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த ஐட்டமை சாப்பிட்டா நம்ம நல்லா இதாயிடலாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் மோஸ்ட் காமன் நம்ம கிளினிக்கு வரும்போது டாக்டர் என்ன சாப்பிடலாம், நம்ம எல்லாமே எழுதி எல்லா அட்வைஸும் சொல்லி டாக்டர் என்ன சாப்பிடலாம் குழந்தை பிறக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு மேஜிக் சாப்பாடு, ஒரு மேஜிக் இது கிடையாது. ஜென்ரலாக நம்ம சொல்கிறதே தான். நீங்கள் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருப்பீங்க டயபெட்டிக் டயட்னா என்ன, ஒபிசிட்டிக்கு என்ன டயட் சொல்லியிருப்போம். ஸோ அதெல்லாம் நீங்கள் அதே தான், பேசிக்காக அதே தான். வெயிட் கம்மி பண்ணணுன்னா என்ன மாதிரி டயட் சாப்பிடணும், ஃபர்டிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணுன்னா என்ன மாதிரி டயட் சாப்பிடணும். பேசிக்காக வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸை வந்து ஹோல் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஹோல் வெஜிடபிள்ஸை நல்லா கழுவிட்டு அதே ஃபைபராக சாப்பிடணும், ஜூஸ் பண்ணக்கூடாது. கரெக்ட், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் மேம். கடிச்சு சாப்பிடணுங்க, பழங்களா இருந்தாலும் சரி, நம்ம வெஜிடபிள்ஸா இருந்தாலும் வேக வச்சு சாப்பிட்டாலும் நல்லா கடிச்சு மென்னு சாப்பிடணும். அந்த ஜூஸா போட்டு குடிச்சிட்டா அதனுடைய நார்ச்சத்து அப்படியே போயிடுது. நார்ச்சத்து ரொம்ப முக்கியம்ல மேம். நார்ச்சத்து ஏன் முக்கியம் அப்படின்னா அந்த சுகர் நம்ம சேர்க்குறோம் இல்லைங்களா, அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ், அதுவும் நீங்கள் ப்ரீவியஸாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தீங்க. ஜூஸாக குடிக்கும்போது அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப சீக்கிரமாக மேலே போகும். அந்த நார் சத்து இருக்கும்போது அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகாது. ஸோ அதனால தான். ஸோ அண்ட் ப்ளஸ் அதில் இருக்கிற அந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து நம்மளுக்கு போய் சேரும். ஸோ இது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸ், ப்ராசஸ்ட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து கம்மி பண்ணிக்கணும். ரைஸ் வந்து நம்ம யூஸ்வலாக அந்த 3 வாட்டி ரைஸ் சாப்பிட்டு கொஞ்சமாக வெஜிடபிள் சாப்பிட்ற பழக்கம் நம்மளுக்கு நிறைய இருக்கும். அது நம்ம என்ன பண்ணோம்னா ரைஸை வெஜிடபிள் சைஸ்க்கு வச்சுட்டு வெஜிடபிளை ரைஸ் சைஸ்க்கு ப்ரொபோர்ஷன்ல சாப்பிடணும். ப்ரோட்டீன்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஸோ பேசிக்ஸ் இதுதான். நம்ம என்ன பண்றோம்னா எப்பவுமே பேசிக்ஸை மறந்துட்டு காம்ப்ளெக்ஸா இருக்கிறது தான் நல்லது, ட்ரீட்மெண்ட்னு போயிடுறோம். காம்ப்ளெக்ஸா இருக்கிறது தான் அதுல தான் ஏதோ சயின்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் அது கிடையாது. நம்ம பேசிக்ஸை ஃபாலோ பண்ணோம்னாலே நேச்சுரலா நடக்க வேண்டியது நேச்சுரலா நடக்கும். ஸோ டயட் ஒண்ணுங்க. ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நீங்க இனிமேல் ஸ்ட்ரெஸ்ஸே ஆகாதீங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றது ரொம்ப ஈஸி. அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸை இல்லாம யாராலையுமே இருக்க முடியாது. இனிமேல் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஸ்ட்ரெஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் அவர் லைஃப். அதை எப்படி எஃபெக்டிவாக நம்ம மேனேஜ் பண்ணுறது, அதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் என்னென்னா நம்மளோட இன்டிமெசி, நம்ம பார்ட்னரோட இருக்கிற இன்டிமெசி அண்ட் சப்போர்ட். ஓகேங்களா? ஏன்னா ஒன்ஸ் நம்ம ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஆரம்பித்த பின்னாடி நம்ம அம்மா அப்பா அதுக்கும் சுற்றின ரிலேட்டிவ்ஸ் அதெல்லாம் அவங்கெல்லாம் வந்து நம்மளோட சர்க்கிள்க்கு அவுட் சைட் போயிடுவாங்க. நம்ம ஹஸ்பண்ட் மட்டும்தான் அந்த சர்க்கிளில் இருப்போம். ஸோ அவங்க 2 பேருக்குள்ள உள்ள இன்டிமெசி அண்ட் சப்போர்ட் தான் எல்லாமே. ஆக்சுவலி உடனே குழந்தை பிறந்தாலும் சரி, ஒரு வருஷம் கழிச்சு பிறக்க போகுதுனாலும் சரி, அவங்க 2 பேருக்குள்ள அந்த சப்போர்ட் சிஸ்டம் எஸ்டாப்ளிஷ் ஆகலை அப்படின்னா அந்த ஜர்னியே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் நிறைய பேர்கிட்ட நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். மாமனார் மாமியார் கேட்குறாங்க, இல்லை அத்தை மாமா கேட்குறாங்க, அவங்களுக்காக நம்ம இது பண்ணுறது தட் இஸ் ஒன். பட் என்னென்னா நம்ம 2 பேரும் சிங்கில் இருக்கோம், நம்மளுக்கு கிளியராக இருக்குது நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னா அப்புறம் மிச்சதெல்லாம் வந்து ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ண. ஓகேங்களா? புரியுது. ஆக மொத்தம் இப்போ என்ன சொல்ல வர்றாங்கன்னா மேம்ங்க, ஏன்னா அவங்க ஒரு சில விஷயங்கள்லாம் டாக்டராக இருந்து எதுவும் சொல்ல முடியாமல் நான் சொல்கிறேன் மேம், சரியான்னு பாருங்க. இப்போ புருஷன் பொண்டாட்டியா இருக்கோம்னாங்க சந்தோஷமா கொஞ்சி குழாவிக்கிட்டு ஒரு நிம்மதியா என்னன்னு என் பிரச்சனையை அவங்கள்ட்ட சொன்னோம்னா கேட்டுட்டு காது கொடுத்து கேட்டு அவங்களுக்கு வந்து இதெல்லாம் ஒரு விஷயமாங்க, இதெல்லாம் சரியா வந்துருங்க அப்படின்னு புருஷன் பொண்டாட்டிக்கிட்டையும் பொண்டாட்டி புருஷன்கிட்டையும் ஒரு கலகலன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஸ்மூத்தா இருந்தாங்கன்னா அவுட் சைட் நாய்ஸ் எல்லாமே அவங்க காதுல கேட்டாலும் கூட அதையும் அவங்க வயசானவங்க அப்படி தாங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் நடக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக நடந்துடும், நம்ம எல்லாம் கரெக்டாக தான் இருக்கோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இவங்க டவுனாக இருந்தால் இவங்க அப்லிஃப்ட் பண்ணுறது, இவங்க கொஞ்சம் டவுனாக இருந்தால் இவங்க அப்லிஃப்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் செம்ம சப்போர்ட் சிஸ்டமாக சூப்பராக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நடக்க வேண்டியது ஸ்மூத்தாக என்னென்ன நடக்கணுமோ நடந்துருங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்சல்யூட்லி 100%. சூப்பர். லாஸ்ட்டாக இந்த 3 months என்ன நீங்கள் கல்யாணம் ஆகி என்னன்னா இன்டர் கோர்ஸுங்க. அது வந்து எப்படின்னா
ஒரு சிலர் வந்து டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் இருப்பாங்க, வீக்கெண்ட்ஸ் மட்டும் மீட் பண்ணிப்பாங்க. இல்லை ஒரு சிலர் என்னென்னா ஜாப்ல ஸ்ட்ரெஸ் இருப்பாங்க. இல்லை ஒரு சிலர் நைட் ஷிஃப்ட்ஸ் அந்த மாதிரி, ஒய்ஃப் டே ஷிஃப்ட், ஹஸ்பண்ட் டே நைட் ஷிஃப்ட் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது முக்கியமானது என்னென்னா இந்த ஃபர்டைல் பீரியடுன்னு ஒன்று இருக்குங்க. ஆண்களுக்கு வந்து எப்போனாலும் சிமென் வந்து வரும். பட் விமென்க்கு வந்து அந்த மெச்சூர் எக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த கருமுட்டை பையிலேருந்து ரிலீஸ் ஆகிற கருமுட்டை வந்து மாசத்துல ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு முட்டை தான் ரிலீஸ் ஆகும். ஒரு மாசத்துல ஒரு முட்டை தான் ரிலீஸ் ஆகும். சரிங்களா? ஸோ அந்த முட்டையை அந்த ஸ்பெர்ம் மீட் பண்ணா மட்டும்தான் அந்த பேபி ஃபார்ம் ஆகும். கால்குலேட் நம்மளே பண்ண முடியுமா மேம்? எப்படி மேம் கால்குலேட் பண்ண முடியும்? இப்போ முன்னாடிலாம் ஒரு 8 குழந்தை 9 குழந்தை அந்த மாதிரிலாம் பிறந்திருக்கு. சும்மா பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு சில விஷயங்கள் ஒரு நாவல்லாம் எழுதும்போது, கவித்துவமா எழுதும்போது எப்படி எழுதுவாங்கன்னா, ரொம்ப வருஷம் புருஷன் முன்னாடி பேசியிருக்க மாட்டாங்க, அதுக்கு முன்னாடி குழந்தை பிறந்திருக்கும். அது எப்படி எழுதுவாங்கன்னா, தெரியாம ஏதோ கைப்பட்டு கால்பட்டு ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு எழுதிட்டு போவாங்க எழுத்தாளர்கள், அப்படி எழுதிட்டு போவாங்க. இப்போ இதை எப்படி மேம் நாங்க எப்படி கால்குலேட் பண்றது? எங்களுக்கு என்னைக்கு அந்த ஒரு முட்டை வரப்போகுது, அது ரிலீஸ் ஆக போகுது, இந்த நேரத்துல 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா குழந்தை பிறக்குங்கிறதெல்லாம் எங்களுக்கு எப்படி மேம் தெரியும்? நீங்க சொன்னீங்கன்னா தெரியும். அப்சல்யூட்லி. என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த காலத்துல கைப்பட்டு கால்பட்டு அதெல்லாம் உண்மையே கிடையாது. பிகாஸ் ஏன்னா ஒரு ரெகுலர் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எவ்ரி 1 or 2 days வந்து இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறாங்க, சேர்ந்து இருக்காங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு வருஷத்துக்குள்ள வந்து ஹை சான்சஸ் அவங்க பிரெக்னென்ட் ஆயிருவாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாமலே கூட ஆயிடும். பட் இப்போ உள்ள சிச்சுவேஷன் என்ன ஆயிடுச்சுன்னா, இன்டர்கோர்ஸே ஒரு ரேர் பிளான்ட் ஈவெண்ட் மாதிரி ஆயிடுச்சுங்க. எங்க பிராக்டிஸ்ல நாங்க நிறைய பாக்குறோம். முதல்ல எல்லாம் அதுல ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்பெல்லாம் நாங்க நிறைய பேர் அதை ட்ரை பண்ணாமலே ஐவிஎஃப் போனவங்க எல்லாம் நான் பார்த்திருக்கேன். என்ன மேம் சொல்றீங்க? இல்ல, ஐ ஹேவ் சீன் ஆக்சுவலி. வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயம், முக்கியமான அப்சல்யூட்லி. சோ அதை வேணான்னு ட்ரை பண்ணாமலே அதை ஃபிகர் அவுட் பண்ணாமலேயே, அந்த இன்டிமேசி, அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணாமலேயே நிறைய பேர் வந்து குடும்ப சூழ்நிலைனால என்னாச்சு ஏன் இன்னும் குழந்தை இல்லை, ஏன் இன்னும் ஏதாவது பிரச்சனை டார்ச்சர் பண்றது அவங்க தான் மேம். இந்த குடும்பவாதிகள் இருக்காங்க பாருங்க, ஒரு வருஷத்துல உடனே பேரம்பேத்தி எடுத்து அவங்களுக்கு அப்படியே கொஞ்சிரணும். இல்லைன்னா என்னங்க, இப்ப கல்யாணம் பண்ணி வச்சு லேட்டா தான் பண்ணி வைக்கிறாங்க, 28, 29, 30ன்னு. அதுக்கப்புறம் குழந்தை மட்டும் உடனே வேணும். அதுவும் கொஞ்சம் லேட்டானா பொறுமையா இருக்க வேண்டியதானே. படுத்துவாங்க மேம் உங்களை போட்டுக்கிட்டு. பாருங்க, அதுல டாக்டர் சொல்றாங்க, பேஷண்ட்டை பாக்குற டாக்டர் என்ன சொல்றாங்க, ஒன்னா சேர்ந்து இருக்காமலே இல்ல அதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தாமலே, ஏன்னா புதுசு தானே மேம், ஒரு பொண்ணும் ஒரு பையனும் இவங்க வேற 25 வருஷம் ஒரு இடத்துல வளர்ந்துருப்பாங்க, இவங்க 25 வருஷம் ஒரு இடத்துல வளர்ந்துருப்பாங்க. 2 டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் இருக்கும், 2 பண்பாடு இருக்கும், 2 பேரும் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸாக இருப்பாங்க. அவங்க ஒன்று கூடி பேசி வச்சு அவங்கள ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டு எனக்கு நீ உனக்கு நான் மாறி அதுக்கப்புறம் எல்லாம் நடந்து இதுக்கெல்லாம் டைம் ஆகும் மேம். அதை புரிஞ்சுக்கிறணும். அப்படி ஒரு நம்ம கொடுக்குற ஸ்ட்ரெஸ்னால அவங்க 2 பேரும் ஒன்னா இல்லாமலே எனக்கு டைரக்டா ட்ரீட்மெண்ட் போய் நான் குழந்தை பெற்றுக்கிறேன்ற அளவுக்கு வந்து நிக்கிறாங்களாம். யாரு பண்ற வேலை? நம்ம பண்ற வேலை. இதெல்லாம் செய்யக்கூடாது. இது சிரிக்கிற மாதிரி இருக்கு மேம். அது ரொம்ப சீரியஸ் விஷயம். வந்து கரெக்ட்டுங்க. யாருமே வந்து கல்யாணம் ஆயிடுச்சா எப்ப குழந்தைன்ற இந்த குவெஸ்டனை வந்து தயவு செஞ்சு யாருமே யார்கிட்டயும் கேட்கக்கூடாது. அது அவங்கவுங்க விருப்பம். அவங்களுக்கு எப்போ இன்ட்ரெஸ்டோ அவங்க பெத்துக்குவாங்க, எப்படி பெத்துக்கணுமோ அவங்க பெத்துக்குவாங்க. அது அவங்க ப்ராப்ளம். எஸ்பெஷலா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ப்ராப்ளம். ஈவன் அதுக்கு வெளியே உள்ள யாருமே கேட்கக்கூடாது. அது அந்த ஏதாவது விசேஷம் இருக்கா, எப்பப்பா எதுவும் செய்தி சொல்லல, இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. கரெக்ட், அப்சல்யூட்லி, வெரி ட்ரூ. ஏன்னா நான் நிறைய கப்பிள்ஸ் பார்த்துருக்கேன், இந்த இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு வரவங்க எல்லாம் அவங்க வந்து ஒரு 3 மாசம் 6 மாசம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸை அட்டென்ட் பண்றதே விட்டுருவாங்க. ஏன்னா எங்க போனாலும் கேட்குறாங்க அப்படி இப்படின்னு. எவ்வளவு பெரிய ப்ரெஷர் இல்லை, இதெல்லாம் 100% உண்மை. அப்புறம் என்னன்னா ஒரு 1 year 2 year நிறைய ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணி முடிஞ்ச பின்னாடி அதுக்கப்புறமும் அவங்களுக்கு ரொம்ப ஸ்டிக்மா. ஏன்னா எல்லாரும் வந்து பாவம் அவங்களுக்கு குழந்தை இல்லை, பாவம் அவங்களுக்கு குழந்தை. ஸோ அந்த ஸ்டிக்மா வந்து லைக் unnecessary. அண்ட் அது நம்ம ஒரு சொசைட்டியா அதை நம்ம பண்ணக்கூடாது. அப்சல்யூட்லி. இஃப் தெர் இஸ் ஒன் மெசேஜ் இன்னைக்கு டேக் அவேனா, நம்ம ஒரு கப்பிளோட விருப்பம் எப்போ கன்சீவ் ஆகணும், அதுக்கு அவங்க எல்லா மெஷர்ஸுமே எடுக்கணும். அதுதான் நம்மளோட ஃபர்டிலியாவோட குறிக்கோளுமே. நம்ம வந்து எல்லா விதத்துலையும் அவங்களை எஜுகேட் பண்ணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் சொசைட்டில இருந்து இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. அவங்கவுங்க அந்த அன்சாலிசிட்டட் அட்வைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது தேவையில்லாத அட்வைஸ் வந்து யார் வேணாலும் கொடுத்துட்டு போவாங்க போற போக்குல. இந்த டாக்டர்கிட்ட போய் ட்ரை பண்ண, இந்த டாக்டர்கிட்ட போய் ட்ரை பண்ண. ஸோ இதுல என்ன ஆகுதுன்னா, அந்த கப்பல் ஒன்று ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க ஒரு பாதையில. எல்லாம் ஒரே இடத்துல தோணுனா தானே தண்ணி வரும். இவங்க சொல்றாங்க இங்க மாத்தி அவ்வளோ கன்ஃபியூஷன், அவ்வளோ ட்ராமா அவங்களுக்கு
அட் தி எண்ட் ஆஃப் எவ்ரிதிங். ஸோ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணோம் ஆஸ் அ சொசைட்டி. கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் மேம். அது நம்ம சொசைட்டிகிட்ட சொல்லிடுவோம் மேம், இப்படி இப்படி இருக்கணும் வைக்கணும்னு. அதுக்கப்புறம் கம்மிங் பேக் டு த பாயிண்ட் வந்து நம்ம அந்த எப்போ எந்த பீரியட்ல சேர்ந்து இருந்தால் சான்சஸ் ஆஃப் கெட்டிங் ப்ரெக்னன்சிஸ் ஹை அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லுங்க மேம். ஓகே, அப்சல்யூட்லி. ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டியது. என்னன்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு கருமுட்டை தான் ரிலீஸ் ஆகும் ஒரு மாசத்துல. அந்த கருமுட்டை வந்து எப்படின்னா 12 to 24 hours, அதாவது ஒரு நாள்ல தான் அதோட லைஃப் ஸ்பேனிங். அந்த ஒரு நாள்ல வந்து அந்த ஸ்பெர்ம் அவங்கள மீட் பண்ணாதான் குழந்தையா மாறும். ஸோ இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா, ஸ்பெர்ம் வந்து ஒன்ஸ் ஒரு உமனோட பாடிக்குள்ள போயிடுச்சுன்னா 5 நாள் வரைக்கும் உயிரோட இருப்பாங்க. ஸோ நீங்க ஓவியுலேஷன் டேக்கு ஒரு 4 நாள் 5 நாள் முன்னாடியில இருந்தே ட்ரை பண்ண ஆரம்பிக்கணும். ஓவியுலேஷன் டே அன்னைக்கு ட்ரை பண்ணும், ஓவியுலேஷனுக்கு அடுத்த நாளும் ட்ரை பண்ணும். இது ஒரு ஓவியுலேஷன் தான் வந்து முட்டை ரிலீஸ் ஆகுது. அது எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறேன். இட்ஸ் குட் கொஸ்டின். என்னன்னா, ஸோ இதான் அந்த ஃபர்டைல் பீரியட். ஓவியுலேஷன் டேவை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன், ஷார்ட்டாக சொல்கிறேன். ஒரு ரெகுலர் சைக்கிள்ஸ் வர ஒரு பெண்ணுக்கு, ஓகே, 1ஆம் தேதின்னு வச்சுக்கிறோம், ரெகுலர் சைக்கிள்ஸ் வர ஒரு பெண்ணு, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அன்னைக்கு எனக்கு பீரியட்ஸ் வருதுன்னா அடுத்த மாதம் 1ஆம் தேதி எனக்கு பீரியட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு 30 நாள் சைக்கிள், ஓகேங்களா? ஸோ அந்த 1ஆம் தேதி வரப்போகுது இல்லைங்களா, அதுக்கு 14 நாள் மைனஸ் பண்ணும். நம்ம கேலண்டர் எடுத்துட்டு அந்த 1ஆம் தேதியிலேருந்து 14 நாள் மைனஸ் பண்ணி அது என்ன டேட் வருதோ அதுதான் நம்ம ஓவியுலேஷன் டே. அதுக்கு 4 நாள் முன்னாடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அன்னைக்கும் அதுக்கு அடுத்த நாளும் நம்ம வந்து ஹஸ்பண்டோட சேர்ந்துருந்தோம்னா ஹை சான்சஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி அந்த சைக்கிளில். அந்த விண்டோவை நம்ம மிஸ் பண்ணிட்டோம், அந்த ஒரு வாரத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி எவ்வளோ பண்ணாலும் அதுக்கப்புறம் எவ்வளோ பண்ணாலும் லைக் சான்சஸ் வந்து கம்மி, ஓகேங்களா? இது 30 நாள் இருக்க சைக்கிள். 35 நாள் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படின்னா, இன்னைக்கு 1ஆம் தேதி வருது, அடுத்த 5ஆம் தேதி வருதுன்னா 5ஆம் தேதியிலேருந்து 14 நாள் முன்னாடி. ஸோ நிறைய இன்னைக்கு வந்து பீரியட்ஸ் ஆகுறாங்களோ அதுல இருந்து முன்னாடி ஒரு 14 நாள் கழிச்சுக்கணும், அதான் கணக்கு. நிறைய பேர் வந்து 14வது நாள் நிறைய பேரோட மைண்ட்ல இருக்கும். அது ஒரு தப்பான விஷயம். ஆக்சுவலா ஓவியுலேஷன் வந்து எப்ப நடக்கும்னா பீரியட்ஸ் வரதுக்கு 14 நாள் முன்னாடி தான் நடக்கும். அப்போ ஒரு 16ஆம் தேதி வச்சுக்கிறோமே, 30 நாள் கொண்ட சைக்கிள்னா 16ஆம் தேதினா அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு 4 நாளைக்கு முன்னாடி 12 ஒரு 11 12 13 14 15 16 17 18 அட்லீஸ்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆச்சு, ஒரு நாளாவது இந்த ஒரு 8 நாள்ல ஒரு 4 தடவை நம்மனால ஒண்ணா இருக்க முடியும்னா அப்சல்யூட்லி சான்சஸ் ஹை, அதிகம். இது நிறைய பேருக்கு தெரியாது. நாங்க வீக்கெண்ட் சேர்ந்து தானே தெரியாது, கண்டிப்பா தெரியாது. ஆமா, அவங்களுடைய பிளான் எப்படி இருக்கும்னா, இன்னைக்கு வந்து லீவு, இன்னைக்கு வந்து சாட்டர்டே சண்டே அப்படி பண்ணலாம். கரெக்டா. நிறைய பேர் ஆக்சுவலா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களே நிறைய பேர், அதாவது முட்டை வளராத சில பேர் இருப்பாங்க. அவங்க வளர்ச்சிக்கு எடுத்துட்டு நீங்க இந்த டைம்ல உங்க ஹஸ்பண்டோட சேர்ந்துருங்கன்னு நம்ம சொல்லி அனுப்போம். அவங்களே அடுத்த மாதம் வரும்போது, மேடம் அன்னைக்கு மட்டும் நாங்கள் ட்ராவல் பண்ண வேண்டியதாகிடுச்சு, அன்னைக்கு சூழ்நிலை சரியில்லை, அன்னைக்கு இதில் அப்படி இல்லை சொல்லுவாங்க ஒரு டைப்பு. இன்னொரு டைப் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹஸ்பண்டை வந்து ரொம்ப ப்ரெஷரைஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க, அன்னைக்கு ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க, அந்த மாதிரி அவங்க ப்ரெஷரைஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு ஆக்ட் ஆஃப் லவ் வந்து பிகம்ஸ் அ சோர், ஒரு ஒர்க் மாதிரியே ஆயிடுது. அப்போ அது அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம ஒரு 8 நாள்னு சொல்லியிருக்கோம்னா, இந்த 8 நாள்னும் போது அதுல வந்துட்டு அவேரா இருக்கணும், லவ் இருக்கணும். இல்ல கரெக்ட் லவ் இருக்கணும். அது ஒரு வேலை இல்ல. அது வந்துட்டு நான் இப்ப இந்த 8 நாளுக்குள்ள இந்த வேலையை முடிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்ற விஷயம் இல்ல. இந்த 8 நாள் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, ஜஸ்ட் என்ஜாய் யுவர்செல்ஃப், ஜஸ்ட் எக்ஸ்பிரஸ் யுவர்செல்ஃப், அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். என்ன அது அவங்களும் புரிஞ்சுக்கணும், அது மேலும் புரிஞ்சுக்கணும், ஃபீமேலும் புரிஞ்சுக்கணும். அந்த நேரத்துல அவங்களுக்கு கால் வலி வரக்கூட செய்யலாம், அவங்களுக்கு முட்டிக்கால் ஏதாவது அடி கூட படலாம், பரவாயில்லதான். அது அப்படின்னா ஓகே ஃபைனுங்க, நம்ம அடுத்த மாசம் இது பண்ணலாம், இல்லாட்டி ஒரு 2 நாள் கழிச்சு பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஒற்றுமையோட இருந்தா சிக்கல் இருக்காது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி லைக் அந்த ஒரு நம்ம மனசுலயும் ஓகே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த பீரியட்ல எல்லாம் ட்ரை பண்ணாததுனால தான் வரலன்னு நம்ம அன்னெசரியா நம்ம ப்ளேம் பண்ணிக்க மாட்டோம். நம்மள ஐயோ நம்மள்ட்ட ஏதோ பிரச்சனை இருக்கு, சிம்பிளா இதனாலதான் இது நடக்கல, பட் அதுக்கு ஐயோ வேற ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு போல நம்மளுக்கு நடக்கல நினைக்க மாட்டோம். சோ நம்ம ட்ரையல் பீரியட் வந்து 6 monthsல நீங்க 8 months கூட எடுத்துக்கோங்களேன். அதனால ஏன்னா 2 சைக்கிள் மிஸ் ஆயிருச்சு. ஸோ நம்மள ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்கவங்க டிசைட் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் அவேர்னஸ் தெரிஞ்சுக்கணும். இல்லாட்டி நமக்கே ஒரு 4 மாசம் 5 மாசத்துல நமக்கு ஏதோ பிரச்சனை இருக்கோ, அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கும்னு தோண ஆரம்பிச்சிடும். வெரி குட், சூப்பர் மேம். ஆக்சுவலி ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். நீங்க அழகான விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டீங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான விஷயங்கள்லாம் நீங்க சொல்லிக்கிட்டீங்க மேம். இப்போ எனக்கு அடுத்து இதுல ஒரே ஒரு சந்தேகம் மட்டும் இருக்கு, அது பேசினா கூட நமக்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும். இப்போ சரி, நான் இவ்வளோ முயற்சி பண்ணுறேன், இருந்தாலும் ஏதோ ஒன்று எனக்கு நடக்கலை அப்படின்னா
எனக்கு வந்துட்டு இப்போ இந்த கருமுட்டையை அந்த இன்ஜெக்ட் பண்ணி அந்த மாதிரியான கொஞ்சம் அது கொஞ்சம் பயமுறுத்துகிற கொஞ்சம் பெரிய ப்ராசஸ்னு வச்சுக்கோங்களேன் சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு. அதுதான் ட்ரீட்மெண்ட்டா இல்லை வேறு என்னென்ன வகையான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது? ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஃபர்டைல் பீரியட் நீங்கள் பண்ணிட்டீங்க, டயட் எக்ஸசைஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ப்ரீவியஸாக வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை, PCOS தைராய்டு அந்த மாதிரிலாம் எதுவும். ஆக்சுவலி பிஃபோர் திஸ் ஒன் ஸ்மால் திங் விச் ஐ லெஃப்ட் அவுட். சொல்லுங்க. என்னன்னா இது நான் சொன்ன ஃபர்டைல் பீரியட் ட்ராக்கிங் வந்து ரெகுலர் மாதம் சைக்கிள்ஸ் வரவங்களுக்கு. இப்போ பெரும்பாலானவங்களுக்கு பார்த்தீங்களா, மீ இன்க்ளூடட், இரெகுலர் சைக்கிள்ஸ் வந்து ஒரு நார்ம் மாதிரி ஆயிடுச்சு. முதல்ல எல்லாம் ஒரு சில பேருக்கு தான் இரெகுலர் சைக்கிள், இப்போ ஒரு சில பேருக்கு தான் ரெகுலர் சைக்கிள்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரெகுலரா முட்டை வர்றது ஒரு சில பேருக்கு தான். வருஷத்துல 12 வாட்டி வந்து நார்மல் பீப்புளுக்கு முட்டை வரும். இப்போ PCOS தைராய்டு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்களுக்குலாம் அது எப்போ வருஷத்துல 3 வாட்டி வரலாம், 6 வாட்டி வரலாம், வராமலே கூட போகலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த ஃபர்டைல் பீரியட் ட்ராக்கிங் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க ஒரு 6 months ட்ரை பண்ணியும் எல்லாமே ட்ரை பண்ணிட்டாங்க, லைஃப் ஸ்டைல் ட்ரை பண்ணிட்டாங்க, ஃபர்டைல் பீரியட் ட்ரை பண்ணிட்டாங்க, இது எல்லாமே ட்ரை பண்ணிட்டாங்க, இன்னும் இதாக இல்லைன்னா ரொம்ப டிலே பண்ணக்கூடாது. ஸோ ஒரு கப்பிளாக வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை வந்து மீட் பண்ணிக்கிறது நல்லது, ஒரு பேசிக் இவாலுவேஷன். ஸோ ஒன்று என்ன காமன் ப்ராப்ளம்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து விமன் மட்டும் வருவாங்க. ஃபர்ஸ்ட் விசிட்டே மாமியார் இல்லைன்னா அம்மா கூட்டிகிட்டு வருவாங்க. ஓகே, 40% ஆஃப் த டைம் வந்து ஃபீமேல் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கும், 40% ஆஃப் த டைம் மேல் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கும். ஓகேவா, ஒரு 10%க்கு நம்மளுக்கு அன்எக்ஸ்பிளைன்டு என்ன ரீசனே தெரியாது, 2 பேருக்கும் எல்லாமே நார்மலாக இருக்கும், ஒரு 10% அப்படி இருப்பாங்க. ஸோ ஒரு மேலும் ஃபீமேலும் சேர்ந்து வந்து ஒரு பேசிக் டெஸ்ட் பண்ணாதான் அவங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அண்டர்லைங் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். என்ன மேம் செய்யுது, அதுக்குள்ளதான் எங்களுக்கே சண்டை வந்துடுதே. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கிறவங்களுக்கே ஒருத்தவங்க பிளேம் பண்ற மாதிரி ஆயிடுது. கொஞ்சம் ஹஸ்பண்ட் டாமினன்ட் ஜாஸ்தியா இருக்கும், மேல் சாவனிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, நான் ஏன் பண்ணும் நீ பே பண்ணு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்க அம்மா வந்து நல்லா அன்பா தான் இருப்பாங்க, திடீர்னு அவங்க அம்மா வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லும்போது வைக்கும்போது இவங்களுக்கு இவன் மேலதான்டா பிரச்சனை அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கனால சேர்ந்து வர மாட்டாங்க. இதெல்லாமே நம்ம கொஞ்சம் ஒரு அண்டர் கிரவுண்ட் மாதிரியான மேட்டர்ஸ். வெளியே பெண்களும் அதை வெளியே என் புருஷன் என்னை எப்படி சொல்றாரு வைக்கிறாருன்னு சொல்ல முடியாது. அவங்க அம்மாட்ட சொல்லுவாங்க, அவங்க அம்மா கூட வருவாங்க. இதெல்லாம் சொசைட்டல் பிரச்சனை இருக்குல்ல மேம், மாத்தணும். அதுதானே நம்ம நிறைய நம்ம சொல்றோம். அதிகபட்சம் நம்மளால சொல்ல தானே மேம் முடியும், வேற என்ன செய்ய முடியும்? நம்ம கவுன்சிலிங் கொடுக்கலாம், ஆண்கள்கிட்ட பேசலாம். ஏங்க அப்படி இல்லைங்க, ஒரு பொண்ணு அது வேணும்னே உங்களுக்கு குழந்தை பெற்று தரமாட்டேன்னு நாங்க சொல்லுவோம். இல்லைங்க ஏதாவது இருக்குங்க, 2 பேருக்குமே பிரச்சனை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க, 2 பேருமா சேர்ந்து போங்க, போய் பாருங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நான் உங்க நிகழ்ச்சி மூலமா பாசிட்டிவிட்டி மூலமா சொல்லிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். வேற என்ன நம்மளால செய்ய முடியும்? புரிஞ்சுக்கணும்ல மேம், அவங்க ஆண்களுடைய குடும்பத்து சைட்லேயே அவங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சரியா இருந்தாதாங்க நமக்கு எல்லாமே நீங்க நினைக்கிறது குழந்தையெல்லாம் சரியா அமையும். என்ன மேம் நான் சொல்றது சரிதானே? அப்சல்யூட்லி. இன்னொன்று என்னன்னா, பட் இது எதுவுமே சேஞ்ச் சொசைட்டல் சேஞ்சே இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. நிறைய மாறி இருக்கு. நான் பார்த்தேன் இந்த 10 yearsல நிறைய விஷயங்கள்ல மாறி இருக்கு மேம். ஆனாலும் நானுமே கண்ணால பாத்திருக்கேன், மாறாம இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் பாத்திருக்கேன், மாறினதும் பாத்திருக்கேன். ஆமாதான், இல்லன்னு சொல்ல முடியாது. அப்சல்யூட்லி. சோ அது வந்து ஒரு ஓவராலா எல்லாரும் சேஞ்ச் பண்ற அந்த ஒரு சிச்சுவேஷன் வர்றதுக்கு நம்ம நிறைய பேசிட்டே இருக்கணும். ஒரே வாட்டி சொல்லி ஒரே வாட்டி திருத்த முடியாது எல்லாரையுமே. பட் சொல்லிட்டே இருந்தா ஓகே இத்தனை பேர் சொல்றாங்க, அதுல ஒரு உண்மை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் பீரியட் ஆஃப் டைம் திங்ஸ் வந்து மாறத்தான் செய்யும். அது நம்ம தேநீர் இடைவேளையினுடைய எங்களுடைய தலையாய கடமையாவே நாங்க நினைக்கிறோம். நாங்க தொடர்ந்து சொல்லிட்டே தான் இருக்கோம். Thank you so much. சோ நம்ம விட்ட இடத்துல வருவோம். ட்ரீட்மென்ட்க்கு வந்து ஒரு ஆண் பெண் வரணும். சோ இப்போ நான் ஏன் அங்க இருந்து ஆரம்பிச்சேன்னா ஆண் பெண் வரணும். இரெகுலர் சைக்கிள்ஸ் இருப்பாங்க இல்லையா, சோ அவங்களுக்கு வந்து நம்ம சைக்கிள்ஸை ரெகுலரைஸ் பண்றதுக்கு நம்ம வந்து வழிகள் ஏற்படுத்துவோம். சைக்கிள்ஸ் ரெகுலரைஸ் பண்ணும்போது அந்த முட்டை எப்போ ரிலீஸ் ஆகுன்றதுல ஓரளவுக்கு நம்மளுக்கு ஐடியா இருக்கும். அப்போ நம்ம நேச்சுரலாக ட்ரை பண்ண சொல்லுவோம். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக பண்ணுவோம். ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு வந்தாங்கன்னா அந்த மாதிரி பண்ணுவோம். அதுக்கப்புறம் அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து முட்டை வளர்றதுக்கான மருந்துகள் கொடுப்போம். சரிங்களா, அந்த முட்டை வளர்ந்து எப்போ வெடிக்குது அந்த ஓவிலேஷனை வந்து நம்ம ஸ்கேன் மூலயமா பார்த்துட்டு அந்த டைம்ல ஹஸ்பண்டோட சேர்ந்து இருக்க சொல்லுவோம். சரிங்களா, அது ஃபர்ஸ்ட் லைன். அது ஒரு 3 தாங்க இருக்கு பேசிக்கா வந்து இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ல 3 தான் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆண்கள் விந்தணு வந்து கம்மியா இருக்கலாம், இல்ல அவங்களால ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால உள்ள செலுத்த முடியாம இருக்கலாம், இல்ல அந்த விந்தணுக்கள்ல ஏதோ ஒரு அப்நார்மாலிட்டி இருக்கலாம். அப்போ வந்து என்னன்னா கம்மியா இருக்குன்னா நம்ம அவங்களோட ஹஸ்பண்டோட ஸ்பெர்மையே வந்து வெளியே எடுத்து வாஷ் பண்ணி நம்ம வந்து அந்த ஒய்ஃப்க்கு செலுத்தலாம்.
இதுக்கு பேர் வந்து இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன் சொல்லுவோம். அதாவது நேச்சுரலா நடக்கிறத நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலா ஃபெசிலிட்டேட் பண்றோம், ஒரு பேராஷூட் மாதிரி கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி. ஸோ இப்போ அதுவும் ஒரு 2-3 சைக்கிள் ட்ரை பண்றோம், இதுவும் செட் ஆகல அப்படின்னா அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா முட்டையை வெளியே எடுத்து ஸ்பெர்மையும் வெளியே எடுத்து லேப்ல வந்து ரெண்டையும் ஃபர்டிலைஸ் பண்ண வச்சு ஒரு அளவுக்கு வளர்ந்த பிறகு ஒரு 5 நாள் குழந்தையா 5 நாள் குழந்தையா வளர்ந்த ஜஸ்ட் ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் அதை எடுத்து நம்ம யூட்ரஸ்குள்ள வச்சிருவோம். ஸோ இதுதான் IVF இல்லை ICSIன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 லெவல்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் தான் இருக்கு. நான் ரொம்ப சிம்பிள் வேர்ட்ஸ்ல சொல்லிட்டேன், இதுக்கு பின்னாடி நிறைய இருக்கு. பட் இதுதான். ஸோ ஆர்டிஃபிஷியல் ரீப்ரொடக்ஷன்ன்றது வந்து பாத்தீங்கன்னா 9,000 கோடி ஒர்த்துள்ள ஒரு இண்டஸ்ட்ரி. ஆர்டிஃபிஷியல் ரீப்ரொடக்ஷன் நம்ம ஃபண்டமெண்டலே பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன் தான். ஸோ ரீப்ரொடக்ஷன் விச் இஸ் சப்போஸ் டு ஹேப்பன் நேச்சுரலி ஹஸ் பிகம் artificial reproduction which is such a big industry now. நம்மலாம் அதோடைய விக்டிம்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. see there are people, ஒரு சிலருக்கு அது தேவைப்படுது, அவங்கள வந்து கண்டிப்பா அதை பண்ணிக்கணும். தேவைப்படாத சில பேர் வந்து அவங்க அதாவது அவங்களே புஷ் பண்ணிக்க கூடாது. எனக்கே தெரியும் நிறைய பேர் ஐயோ பயத்துல போய் IVF ICSI பண்ணவங்க எல்லாம் இருக்காங்க. ஐயோ டேட் டிலே ஆகிட்டே போச்சுன்னா உன்னோட எக்ஸ் எல்லாம் கம்மியாயிரும், அதனால நீ இது பண்ணிக்கோ. ஸோ அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸே கூட அப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ சொசைட்டல் மெடிக்கல் ப்ரெஷர்னால இல்லை பர்சனல் ப்ரெஷர்னால நம்ம அன்னெசரி ட்ரீட்மெண்ட்ஸ் அவாய்ட் பண்ண, அட் த சேம் டைம் நிஜமாவே தேவை இருக்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து போகணும். ஸோ இதுதான் எங்கள் ஃபர்டிலியாவில் பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் ஒப்பீனியன்னு சொல்லுவோம். நீங்கள் நிறைய பார்த்துட்டீங்க, உங்களுக்கு நிஜமாவே இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் தேவையா இல்லையான்றதை வந்து நம்ம வந்து ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலயமா நம்ம அவங்களுக்கு கைட் பண்ணுவோம். கரெக்டாக எந்த விதமான ஒரு உள்நோக்கமும் இல்லாமல் பயஸும் இல்லாமல் இதனால எனக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை அந்த மாதிரி ஒரு இதில் நான் உங்களோட ஃப்ரெண்டாவோ இல்லை உங்களோட பர்சனல் டாக்டராவோ உங்களுக்கு நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்றது அதுவும் நம்ம ஆஃபர் பண்ணுறோம் ஃபர்டிலியா வெப்சைட்டில். நம்ம ஒரு வெப்சைட் வச்சுருக்கோம், கோயம்புத்தூர்ல ஹாஸ்பிட்டல் இருக்கு, கிளினிக் இருக்கு, ஃபர்டிலியா அப்படிங்கிறது வெப்சைட்டு. அதுல போனோம்னா நம்மளுடைய சந்தேகங்கள் ஏதாவது உங்க கூட பேசலாம். மகிழ்ச்சி மேம், தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் நீங்க ஒரு வெபினார் ஒன்று பண்ண போறோன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்களா மேம், அது என்ன மேம் வெபினார், என்ன செய்ய போறீங்க? என்னன்னா ஃபர்டிலியாவில் இந்த என்னோட ரொம்ப நாள் என்னோட பேஷன் என்னன்னா ஒரு எல்லா இன்ஃபர்மேஷன் கரெக்ட் இன்ஃபர்மேஷன் ஒரு டாக்டராக நான் வந்து போய் பேஷண்ட்ஸு தேவைப்படுறவங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்றது. இப்போ என்னென்னா இப்போ கிளினிக்கில் நம்ம இருப்போம்னா ஒரு 20 பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு பேஷண்ட்டையும் நம்ம 1 மணி நேரம் நம்ம யாராலையுமே பேசி எல்லாத்தையுமே சொல்ல முடியும். ஆஃப்கோர்ஸ் அவங்களுக்கு பர்சனலாக என்ன பிரச்சனைன்னு வந்திருக்காங்களோ அதை நம்ம அட்ரஸ் பண்ணி நம்ம இது பண்ணிடுவோம். ஒரு 10 நிமிஷம் எடுக்க முடியுமா? பட் ஆனால் இந்த நான் சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே தேவை. எல்லாருக்கும் தெரிஞ்ச அவங்களோட ஸ்பெர்ம் ஹெல்த், எக் ஹெல்த், அவங்களோட பேபி ஹெல்த் எல்லாத்துக்குமே நல்லது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை நான் போய் அவங்களுக்கு சேர்க்கணும் அப்படின்றது என்னோட ரொம்ப நாள் ஆசை. ஸோ அப்போ தான் இந்த வெபினார் அப்படின்றத வந்து லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வெபினாரில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ரெக்னென்சிக்காக பிளான் பண்ணுறாங்கன்னா என்னெல்லாம் பண்ணணும், எப்படிலாம் இருக்கணும், இப்போ நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு ப்ரீஃபாக சொல்லியிருப்பேன். அதில் நம்ம இன்னும் டீட்டெயில்டாக போவோம், என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ் சாப்பிட்லாம், ஏற்கனவே மெடிக்கல் டிசீசஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணணும், என்னென்ன பிளட் டெஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம அந்த வெபினாரில் 3 hour வெபினாரில் எல்லாமே இன் அண்ட் அவுட் சொல்லிடுவோம். அதையும் தாண்டி கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இருந்துச்சுன்னா லைவாக நான் ஆன்சர் பண்ணுவேன். அது லைவாக ஆன்சர் பண்ண முடியாத நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குங்க. நீங்கள் ஒரு கொஸ்டின் ஈஸியாக கேட்டுருவீங்க, அதுக்கு ஆன்சர் ரொம்ப பெருசாக. ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் நம்ம 1-on-1 கன்சல்டேஷன், அதாவது டைரெக்டாக என்னோட கன்சல்டேஷன் புக் பண்ணிவிட்டு நம்ம பர்சனலாக டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிக்கலாம். இன் அடிஷன் டு தட் இப்போ இந்த டெஸ்ட், இந்த ஃபர்டிலிட்டி டெஸ்டிங் அதெல்லாம் சொல்லணும் இல்லைங்களா, அவங்க கம்ஃபர்ட் ஆஃப் தேர் ஹோமில் இருந்தே நம்ம வந்து வெப்சைட் மூலயமா வி ஹவ் டைட் அப் வித் அ ரியலி குட் national level partner who is like the best in providing the best quality reports. ஓகேங்களா? ஸோ நாட் சும்மா ரேண்டம் ரிப்போர்ட்ஸ் இல்லாமல் ஏதோ தப்பான ரிப்போர்ட்ஸ் இல்லாமல் ரொம்ப 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 ப்ரிசைஸான ரிப்போர்ட்ஸ் கொடுக்குற ஒரு லேப் பார்ட்னரோட நம்ம டைப் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா வீட்டிலேயே சாம்பிள் கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த ரிப்போர்ட்ஸ் வந்து ஃபர்டிலியாவுக்கு வந்துடும். ஸோ ஐ வில் டேக் அ லுக் எட் த ரிப்போர்ட்ஸ் அண்ட் நம்ம வந்து என்ன அவங்களுக்கு பர்சனலைஸ்டாக இதில் என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நம்ம அந்த ரிப்போர்ட்டை வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளனேட்டரியாக அவங்களுக்கு அனுப்புவோம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் பாசிபிலிட்டி அண்ட் வி வில் டிஸ்கஸ் இந்த ரிப்போர்ட்டையும் நம்மளோட கன்சல்டேஷனில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தட். பட் த வெபினார்
is a must attend for everyone who is planning for a baby and who wants to have a healthy pregnancy. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். அது என்ன எதுன்னு நான் செக் அவுட் பண்ண சொல்கிறேன். நீங்கள் கடைசியாக நேயர்கள்கிட்ட நேரடியாக ஏதாவது பேச விரும்புனீங்கன்னா யூ கேன் ஸ்பீக் மேம் ஃபார் அ மினிட். இந்த ப்ரீ ப்ரெக்னென்சி பீரியடுன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பீரியட். ஆக்சுவலாக ப்ரெக்னென்சி பீரியடில் நம்ம அதுக்கேற்ற கேர் கொடுத்துருவோம். பட் ப்ரீ ப்ரெக்னென்சி டைமை வந்து நம்ம ரொம்ப இக்னோர் பண்ணிடுவோம். ஸோ அந்த டைம் ஒரு ப்ரிஷியஸ் டைம். அந்த டைமில் வந்து நம்ம என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, எப்படி இருக்கணும், எப்படி பிளான் பண்ணால் நம்மளுக்கு பெஸ்ட் சான்சஸ் வந்து ப்ரெக்னென்சி நடக்கிறதுக்கு, இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து பண்ணோன்னா நம்மளோட ஹெல்த்தும் சரி, நம்மளுக்கு பிறக்க போகிற பேபியோட ஹெல்த்தும் சரி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய நாலேஜ், விஸ்டம் எல்லாம் எங்க கூட தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். ஐ லவ் வாட் யூ கைஸ் ஆர் டூயிங். நிறைய வந்து காம்ப்ளெக்ஸ் இன்ஃபர்மேஷனை சிம்பிளிஃபை பண்ணி எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுக்குறீங்க. தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. நாங்கள் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா யாருமே சொல்லாத, யாரும் இவ்வளோ தெளிவாகவும் உட்காந்து இப்போ நம்ம 30 நிமிஷம் இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ரெக்னென்ட் ஆனால் தான் டாக்டர்கிட்ட கைனகாலஜிஸ்ட்டை போய் மீட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி மீட் பண்ணவே மாட்டோம். அப்படி மீட் பண்ணாலும் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆயிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க, சாக்லேட் கொடுப்பாங்க, ஏதாவது நடக்கும், அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்கவும் மாட்டாங்க. அதனால இந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுக்கு எங்களுடைய நேயர்கள் சார்பாக நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆமாங்க, இப்போ நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு, ப்ரெக்னென்சிக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் யாராவது இருந்தீங்கன்னா மேமுடைய வெபினார் ஜூன் 1ஆம் தேதி இருக்குது. அது கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறேன். யாருக்கு நீங்கள் மேம் கூட அந்த ஒரு 3 மணி நேரம் இருக்கும் அட்டன் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாங்க. அது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. இன்னொரு முக்கியமான விஷயம், 2 டேக்அவே இந்த பாசிட்டிவிட்டியிலேருந்து எனக்கு லைஃப் டைமில் நான் கூட வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்க. யார்கிட்டையுமே போயிட்டு உங்கள் வீட்டில் விசேஷம் இல்லையா, உங்களுக்கு எப்போ குழந்தை பிறக்க போகுது, நீங்கள் என்ன இன்னொன்று செய்தி சொல்லாமல் இருக்கீங்க அப்படின்லாம் ப்ரெஷர் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் அத்தை ஆகணும், நீங்கள் வந்துட்டு தாத்தா ஆகணும், நீங்கள் பாட்டி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த கேள்விகளை கேட்போம். நல்லா யோசிச்சு பாருங்கள், அவங்க 2 பேரும் அப்பா அம்மா ஆகணும்னு எவ்வளோ ஆசைப்படுவாங்க. அதை விட நமக்கு பெரிய தாத்தாவாகணும்னு ஆசை இருந்துற போது, அதை விட பாட்டி ஆகணும்னு ஆசை இருந்துற போது, அதை விட அத்தை ஆகணும்னு ஆசை இருந்துற போது கிடையாது. அவங்க அப்பா அம்மா ஆகணும்னு தான் ரொம்ப ஆசைப்படுவாங்க. அப்போ அவங்களுமே செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை போய் ப்ரெஷர் போட்டு நமக்கு ஏதோ உலகமே தெரிஞ்ச மாதிரி அங்கே போய் அதை பாரு, இங்கே போய் இதை பாரு, இது சாப்பிடு, அதை சாப்பிடு, இந்த மாதிரிலாம் நோயின்னு உசுரை போட்டு வாங்காமல் நம்ம வந்து அழகாக நம்ம பாட்டுக்கு நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும். அவங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும், ஏது செய்யணும்னு. அதை கரெக்டாக அவங்க செஞ்சுருவாங்க. அப்படி அவங்களால செய்ய முடியலன்னா தான் இந்த மாதிரி நம்ம இன்டர்வியூஸ்லாம் பண்ணுறோம், பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சி பண்ணுறோம். இதெல்லாம் பார்த்தாங்கன்னா கூட எப்படி நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை அமைச்சிக்கணும். முக்கியமாக அந்த 14 நாள் மேட்டர் சொன்னாங்க. எனக்கு வந்து 1ஆம் தேதி பீரியட்ஸ் ஆகுது, அடுத்த 1ஆம் தேதி 3 பீரியட்ஸ் ஆகுதுன்னா அதுக்கு முன்னாடி 14 நாளுக்கு முன்னாடி, அதாவது ஒரு 16ஆம் தேதின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடியிலேருந்தே நம்மளுடைய இன்டர் கோர்ஸ் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணணும். கொஞ்சம் அந்த நேரத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக மன மகிழ்ச்சியோட நிம்மதியாக அவங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போகிறது, பிடிச்ச விஷயங்கள் பேசுறது, பிடிச்ச படம் பார்க்குறது, இந்த மாதிரி இருந்து 2 பேரும் இன்டர் கோர்ஸ்லாம் ஈடுபட்டாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான சான்சஸ் ஹை அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் மேம் சொன்னாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. கண்டிப்பாக நிச்சயமாக அத்தனை பேத்துக்கும் பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும்னு மிக உறுதியாக நம்புகிறேன். மாற்றுக்கிறதே இல்லை. அது ஒரு ஒரு பயங்கர சோஷியல் மெசேஜோடையும் அதை சொன்னாங்க. இந்த பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் இப்படி பேசினது எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய டேக்அவேஸ் எனக்கும் இருந்துச்சு. இதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்குன்னு ரொம்ப உறுதியாக நம்புகிறேங்க. இன்னொரு நல்ல ஒரு அருமையான பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி. நிறைவாத நிலவே வா, நடைபோடு மெதுவா மெதுவா.